இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா ஒரே சோக்கா ரெடியா இருக்கிற ஹீரோயின் கணக்கா? சரோஜா, இங்க என்ன பண்ற? அந்த குடும்பத்தை கண்காணிச்சுட்டு தானே இருக்க. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவங்கள வேலைக்காரங்களா மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் தெரியணும். ஐயா உன் கூட பெரிய பேஜாரா போச்சு. எப்ப பாரு சொன்னதையே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருக்கிற ரிப்பீட்ல. தபார் என்கிட்ட ஒரு தபா சொல்லிட்டேல்ல, பிசிறு தட்டாம இந்த வேலையை முடிக்கிறது என் பொறுப்பு. என்ன இது கூட நான் சொல்லக்கூடாதா? ஏன் டென்ஷன் எனக்கு? அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடவே கூடாது. தபார் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா சும்மா வந்து அந்த செக்கிங் வேலையெல்லாம் என்கிட்ட பார்க்க கூடாது. இதெல்லாம் எனக்கு வேலைக்கே ஆகாது. ஏதோ கை நீட்டு காசு வாங்கிட்டேன்னு நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கிற. போ போ, வேலை எல்லாம் தானா நடக்கும். பேசினதே சும்மா சும்மா பேசிக்கினேன். இதுங்க வேலையை முடிச்சிடுச்சு போலயே. இனிமே நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். என்ன கிளவி, எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ கிளவி, என்னது? பள்ளி பாருங்க, ஸ்வீட்ல பள்ளி இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ச்சே, இனிமே இதை யாருமே சாப்பிடவே முடியாது. பள்ளி விழுந்துருச்சா? என்ன உளற? பள்ளி எப்படி விழுந்தது? இந்த ஸ்வீட்டை திரும்ப பண்ண முடியாதுக்கா. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? பள்ளி விழுந்த ஸ்வீட்டை கொடுக்க முடியுமா? அப்புறம் கெஸ்டுங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? நீங்க தான் பதில் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் நீங்களாச்சு அவங்களாச்சு, பிரச்சனை நீங்க தான் மாட்ட போறீங்க. பாரதி, ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. இந்த சரோஜாக்கா 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். சரோஜாக்கா, இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்க. அப்படியா சொல்ற? பாத்துக்கிறியா? ஏதோ அது இது பண்ண முடியாது, டைம் ஆகும்னு சொன்னியே, அதான் கேட்டேன். இல்லக்கா, நானே பாத்துக்கிறேன். சரி சரி, ஏதா ஹெல்ப் வேணும்னா அக்காவை கூப்பிடு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சரியா? பாரதி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவதான் நிலைமை தெரியாம கேக்குறானா? நீயும் அதான பண்ண முடியும்னு சொல்ற? அதெல்லாம் பண்ணவே முடியாது. பாட்டி சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பேசுறத விட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சோன்னா வேலை முடிஞ்சிடும். அதான பார்த்தேன். நீ எப்ப நாங்க சொன்ன பேச்ச கேட்ட? நீ சொல்றத மட்டும்தான் நாங்க கேட்கணும். லட்சுமி, இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. வா, நாம ஆக வேண்டியதை பாப்போம். பாட்டி, அந்த ஸ்வீட்டை யாருக்கும் தெரியாம வெளியே டிஸ்போஸ் பண்ணுங்க ப்ளீஸ். தாங்கத்த. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. கொஞ்சம் தண்ணி ஊத்தவா? லட்சுமி, கொஞ்சமா ஊத்து, போதும். பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும். அதை கேட்கல பாரதி. நீங்க இப்ப ரெடி பண்ண வரைக்கும் போதும். முதல்ல கிளம்பி போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, நான் மட்டும் அங்க. இதுக்கு தான் பாரதி இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்றது. நீங்க தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. போதும் பாரதி. தம்பி, எல்லா வேலையும் முடிய போகுது. இப்ப விட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க போங்க, நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம். சரி, சொன்னா கேட்க மாட்டீங்க. அந்த ஆதியோட பொண்டாட்டி கண்டிப்பா வருவா. மிஸ் பண்ணாம அவளை நம்ம பிடிச்சே ஆகணும். அண்ணே, போன புடிங்க. சரோஜா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
ஆதி அந்த கூட்டம் இருக்கிற பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. நீங்க என்ன கனவுல நின்னுகிட்டு இருக்க? ஏய், ஆதி அவளை பார்க்க போயிட்டாரு. உடனே போய் அவரை வெளியில அனுப்பு. ஐயா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஏன் பாப்பாரு வந்து உன் மாமா முன்னாடிலாம் என்னால காவ காக்க முடியாது. உன் மாமா அங்க போறது பிடிக்கலன்னா நீ போய் சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா என்ன டைரக்ஷன் பண்ணின்னு இருக்க. எனக்கு கொடுத்த வேலைய எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும். நீ சும்மா வந்து என்ன நோண்டுற வேலை வச்சுக்காத. ஷோ சரோஜா, ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னால ஆதி கிட்ட பேச முடியாதுன்னு தானே நான் உன்னை வர வச்சேன். நீ போய் ஆதி அனுப்பு. ஓ, கனவுல கூட என் மச்சானோட ஃப்ரீயா டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிற. சாவடிக்கிற. அங்க இங்கன்னு சுத்தி ஆதி கல்யாணம் பண்ணிக்க போற அவரோட ஃபியான்சே வீட்டுக்கே வந்துட்டியா? என்ன பாரதி அப்படி பாக்குற? இல்ல, நான் உங்களை இப்பதான் இந்த வீட்ல முதல்ல பாக்குறேன். இவ்ளோ நாள் நீங்க வந்ததே இல்லையே. இன்னைக்கு ஆதியோட பர்த்டே, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரதி ஒரு நிமிஷம் அங்க பாரு. ஆதி எவ்வளவு சந்தோஷமா அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு பாரு. ஆதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுவும் ஆதி ஆசைப்பட்ட மாதிரியே. ஆதி சந்தோஷமா இருக்க, நீ விட்டுறலாம்ல பாரதி. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீ எதுக்காக ஆதி வாழ்க்கையில மறுபடியும் வந்து நிக்கிற? அவருக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல வாழ்க்கையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தானே நான் இங்க அவர் கூடவே இருக்கேன். என்ன பாரதி ரொம்ப பலமா யோசிக்கிற போல. நீ எவ்வளவு யோசிச்சாலும் ஆதி உனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆதியோட வாழ்க்கையில மறுபடியும் வரணும்னு நினைச்சு நான் இங்க வரல. ஆதியோட உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது யாராலன்னு கண்டுபிடிக்க தான் நான் இங்க இருக்கேன். உண்மைதான் சொல்றேன். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவரை சுத்தி ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன பண்ணணும், எங்க இருக்கணும்னு அத பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆதியோட பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். அக்கா, என்னக்கா இது இந்த வேலையெல்லாம் பாக்குற? சரி விடு, நீ நான் சொல்றத கேட்க போறதில்ல. எல்லாம் ஓகே தானே? மனோ, வேலையை ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அத பத்தியே பேசிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சரிக்கா, நான் டென்ஷன் ஆகல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடியாகி கீழே வாங்க. மாமா அவர் பையனோட சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஏய் மனோ, மெதுவா பேசுடா, யாராவது கேட்டு போறாங்க.